ஆக்ஷன் சொல்லும்போது அடிச்சுக்குவோம், கட்டுன்னு சொல்லும்போது கொஞ்சிப்போம். ஆனா எங்களை என்ன ஒரே மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா, அடிச்சுட்டு இருக்கீங்களா அன்னைக்கு? அடிக்கலம்மா, அடிக்காமலே நாத்து அடிக்குதே. அதுனா ஆடுகாலி குடும்பம் புதுசா இருக்கு. இது ஆடுகாலி குடும்பம்னு சொன்னாலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவான நேம் தான். நாங்களே எங்களை கலாய்ச்சிப்போம். அப்படி எந்த பேர்ல உங்களை திட்டினாங்களோ அந்த பேர் வெளியில தெரியாம இருக்கவே கூடாது. ஆடுகாலி வந்துருச்சு, ஆடுகாலி குடும்பம் வந்துருச்சு, நம்ம கிட்ட ஓடி வர்ற அளவுக்கு நம்ம நல்ல கருத்துக்களை கொண்டு போவோம். ஆடுகாலின்னு உங்களை கூப்பிட்டது யாரு? ஆடு எங்க வீட்டாளுங்க. நாங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். லவ் பண்ணினா சாதாரணமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல. 5 வருஷம் நாங்க லவ் பண்ணாலும் அது முழுக்க ஒரு பெண்ணினுடைய போராட்டத்தினாலே நாங்க சேர்ந்தோம். காதல ப்ரொபோஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் தான். இருந்தாலும் நடக்காது. இது நமக்கு என்ன கேஸ்ட் வேற, ஒன்னும் சேர முடியாத சூழ்நிலையில அவங்க வீட்டுல வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து கேரளா போயிட்டாங்க. அவங்க அம்மா வீட்லயே இருந்தாங்க. நம்மள அப்படியே ஒரே விஷயம். இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு காதல் ஸ்டோரியை ஒரு ஆணோட பார்வையில இருந்து, ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பார்த்திருக்கு. இது வந்து உங்களுடைய கதையை தான் உங்களுடைய கணவர் இப்ப சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, அந்த காதல் வழிகள், அந்த காதலை எப்படி கடந்து வந்து ஜெயிச்சிங்க? லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முறை கூட நான் யோசிக்கல அவரை கழிப்பு விடணும். என்னட்டையே குட்டையே லவ் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிடணும். இதுக்கு என்ன போர்கள் வந்தாலும் நம்ம எதிர்த்து போராடணும். என்னோட போராட்டம் அவர் அடையிறதா இருந்துச்சு. அதுக்காக நிறைய வழிகள், நிறைய அடிகள் எல்லாம் கடந்து வந்து. அது என்ன போராட்டம்? எதுக்காக? எங்க இருந்து அந்த போராட்டம்? நான் விஷம் குடிச்சேன். ஒரே டைம்ல விஷம் குடிக்கணும்லாம் சொன்னேன். இவர் அவங்க ஃபேமிலிக்காக விஷம் குடிக்கல. இவர் குடிப்பாருங்கிற நம்பிக்கையில நான் குடிச்சிட்டேன். அங்கே கடவுள் எனக்கு ஆயுசை கொடுத்தனால குழைச்சிட்டேன். காலத்தின் கட்டாயத்துக்காக, ஃபேமிலி வளர்ப்புக்காக நான் ஒரு கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த வாழ்க்கை பிடிக்காதனால அதுல இருந்து வெளியே வரும்போது அங்கே ஒரு போராட்டம். சொத்தெல்லாம் எங்க சித்தப்பா வீட்டுக்கு நான் எழுதி கொடுத்துட்டு தான் வந்தேன், இவரை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னனால. உள்ள லவர்ஸ் மாதிரி தனியால போய் உட்காரல, பப்ளிக்கா தான் உட்காருங்க. என்ன பேசுவீங்க அந்த 5 நிமிஷத்துல, அந்த 2 நிமிஷத்துல? என்னை கட்டிப்பியான்னு நான் கேட்பேன். சரி, மாட்டேன்னு சொல்லுவார். அது ஒரு தடவை இங்க லைவா பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் என்னை 16 வயசுக்கே கூட்டிட்டு போறீங்க. அவங்க நிஜமாலுமே கண் கலங்குறாங்க, அழுகுறாங்க. காதல்னு சொல்லிட்டாலே அழுதுருவாங்க. கூட மட்டும் இருந்தா போவாங்க, ராஜா மாதிரி பார்த்துக்கிறேன். அழுதுறியா? அழுதுக்காங்க. பாத்துப்பாங்க கண்டிப்பா பாத்துப்பாங்க. 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கல. அதுக்காக அவங்க சூசைட் அட்டன் பண்றாங்க. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வெளில போறாங்க. கட்டத்துல அம்மாவை இழக்குறாங்க, அப்பா மட்டும் தான் ஆதரவற்று நிக்கிறாங்க, சொத்தை இழந்துட்டாங்க, சொந்த பந்தத்தை இழந்துட்டாங்க. எந்த புள்ளியில அவங்க சரி எதுவும் வந்தாலும் பாத்துக்கலாம், மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எந்த புள்ளியில உங்களுக்கு தோணுச்சு? இங்க வந்து ராத்திரியில ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு வயசான அப்பா தான், அவர் கூட அந்த ரூம்ல தங்கி இருக்கும்போது பயங்கரமான பிரச்சனைகள், அந்த ரூம், அந்த லாட்ஜ் ஓனரா இருக்கட்டும், அங்கே தங்கி இருந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணி இருந்திருக்காங்க. இப்ப நம்ம லவ் பண்ண ஒரு காரணத்துக்காக ஏதோ என்ன வேணா நடந்திருக்கலாம். அந்த நேரத்துல ஒரு பொண்ணா இருக்கிறதுனால ஒரு வயசான ஒருத்தரை வச்சு தப்பாவும் பேசி இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் ஒன்று விபரீதம் நடந்துச்சாலும் அதுக்கு நான் ஒரு காரணமா இருந்திருப்பேன். அந்த எனக்கு அந்த நமக்காக தானே வந்தான்ற ஒரு ஃபீல் அன்னைக்கு எனக்கு ஒரு டச் ஆச்சு. சொல்ல வார்த்தையில் அந்த அளவுக்கு என்ன லவ் பண்றாங்க. இவங்கள பாதியாச்சும் நான் கொடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடியல இது வரைக்கும். அதே பாதி மீதின்னு சொல்றாங்க. குடும்ப மக்கள் லவ் தான். அதுலயும் பிரிச்சு பார்ப்பேன். பேச்சே லவ் தான். ரொம்ப அன்பா இருக்கீங்க. எனக்கு பொறாமையா இருக்கா? காதடி மண்ணை எடுத்துப்பாங்கன்னா கேட்கிறீங்களா நீங்க? அது மூலமா நாங்க முத ஒரு இன்டர்வியூ சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தோம்னா இதுதான். ஓ அப்படியா? எத்தனையோ சேனல்ல இருந்து எங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆடுகாலி குடும்பம் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கு அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த ஃபேமிலியை பார்க்க போறோம்னா ஆடுகாலி குடும்பம். கிட்டத்தட்ட சோசியல் மீடியாவில் 40 லட்சம் ஃபாலோவர்ஸை வச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலியா ஜோடியா சேர்ந்து தான் வீடியோஸ்லாம் போடுவாங்க. இன்னைக்கு நம்ம கையில சிக்கியிருக்காங்க. பார்ப்போம், நான் அவங்க கிட்ட சிக்கிறனால எப்படி என்னங்கிறத பார்க்கலாம். அவங்கள வெல்கம் பண்ணலாம். 2 பேருக்குமே வணக்கம். எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுனா ஆடுகாலி குடும்பம் புதுசா இருக்கு. இது ஆடுகாலி குடும்பம்னு சொன்னாலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவான நேம் தான். இந்த உலகத்துல யாரும் எங்களை கலாய்க்க கூடாது, நாங்களே எங்களை கலாய்ச்சிப்போம். அப்படியும் சொல்லலாம். இருந்தாலும் இந்த டிக்டாக் செயலின்னு வந்துச்சு பாத்தீங்களா, அந்த சமயத்துல எங்க குடும்பத்திலே எங்களை வந்து நிறைய பேரு எங்களால வெளியில தலை காட்ட முடியல, நீங்க 2 பேரும் பண்றது எங்களுக்கு வந்து என்ன பெரிய ஆடுகாலி குடும்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. எங்க குடும்பத்திலேயே சொல்லி என்ன விமர்சனம் வந்துச்சோ அதே டைட்டிலா வச்சு பண்ணி நெகட்டிவா வந்த விஷயத்த நம்ம ஒரு பாசிட்டிவா மாத்திருவோமே அப்படின்னு. இப்ப தமிழ்நாட்டுல ஏகதேசம் தெரியாதவங்க இல்லைன்னு எங்களுக்கு தோணுது. நான் ஆடுகாலி குடும்பம்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வருதுன்னு நிறைய பேர் சொல்லி எங்களுக்கு கேள்வி. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா மாத்துவோமேன்னு மாத்தினாதான் இந்த ஆடுகாலி குடும்பம். உங்களுடைய துணையார் என்ன சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆடுகாலி நீங்க என்ன சொல்ல போறீங்க? நம்ம பேரை கேட்ட உடனே ஒன்ஸ் மோர் கேட்கணும். நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு. அதுக்குதான் அந்த பேர் வந்து தமாசுக்கு சொல்லிக்கலாம். நான் நிஜமான இதுதான்.
குடும்பத்துல தலை காட்ட முடியல, என்ன ஆடிக்கிட்டு திரியறேன்னு கேக்குறாங்க, குடும்ப பொம்பளைங்க இப்படி ஆடுவாங்களா அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அதையே எங்க சின்ன மகன் என்ன சொன்னாருன்னா, ஆடுகாலி குடும்பம்னு அப்படின்னா என்னப்பான்னு கேட்டப்ப விரிவாக்கத்தை அவங்க சொன்ன உடனே, சரி அதையே நம்ம ஒரு சேனலுக்கு ஓபன் பண்ணி அந்த பேர் வச்சிருவோம். எந்த பேர்ல உங்களை திட்டினாங்களோ அந்த பேர் வெளியில தெரியாம இருக்கவே கூடாது. ஆடுகாலி வந்துருச்சு, ஆடுகாலி குடும்பம் வந்துருச்சு நம்மகிட்ட ஓடி வர்ற அளவுக்கு நம்ம நல்ல கருத்துக்களை கொண்டு போவோம், காமெடியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சின்ன மகன் சொன்னார். பிரகதீஷ் ஆடுகாலின்னு உங்களை கூப்பிட்டது யாரு? ஆடு எங்க வீட்டாளுங்க, எங்க குடும்பத்திலே எங்க குடும்பத்துல எங்க மாமா அவங்க சொன்னது, ஆடுகாலித்தனமா தெரியாத அப்படி நீ வீடியோ பண்றது நமக்கு வெளியில தலை காட்ட முடியல, நாங்க தமாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், டான்ஸ் எல்லாம் கிடையாது, இப்பதான் டான்ஸ் ஆட. தமாசுனா என்ன மாதிரி தமாசு? என்ன மாதிரினா ஏதாவது காமெடி தான் மாதிரி காமெடி தான். ஏதாவது நம்ம வாழ்க்கையில இப்ப எங்க 2 பேத்துக்குள்ளே என்ன விஷயங்கள் நடக்குதோ அந்த விஷயங்களையே நம்ம மக்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு. ஏன்னா அப்ப அவங்களும் நினைப்பாங்க நம்ம குடும்பத்துக்கு நடக்கிற மாதிரியே இருக்கு, நிறைய நடக்கும் போலயே. நிறைய எக்கச்சக்கமா. ஏன்னா நிறைய பேர் மனசுல இருக்கிறத நம்ம வந்து ஒரு படமா பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்ல. இப்ப நம்ம வீட்டுல இப்ப சாதாரணமா சொல்லணும்னா இப்ப ரீசெண்டா கூட ஒரு ட்ரெண்டான மாதிரி, யோ குடியார புருஷனை சொல்லுவாங்க, யோ எப்படி போறியோ அதே மாதிரி ஒழுங்கா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம போகும்போதே நம்ம வேட்டியெல்லாம் அவுத்து விட்டுட்டு முடியெல்லாம் களைச்சிட்டு குடிச்ச மாதிரியே போயிட்டா திருப்பி வரும்போது அவங்க அதை கேட்க மாட்டாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி போய் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்ப எல்லாருமே சொல்றது என்னன்னா, எங்க வீட்டுக்காரப்படி தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம வீட்டுல என்ன நடக்குதோ அதை படமா எல்லாரும் பார்க்கும்போது கண்டிப்பா உங்க மனசுல நாங்க இறந்துவோம்னு தெரிஞ்சுதான் அந்த மாதிரி. இப்ப உங்களுடைய மனைவியோட மனசு உள்ள பூந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டீங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஒட்டுமொத்த பொண்ணாட்டிகளும் புருஷனை இப்படிதான் திட்டுவாங்க அப்படின்னு. ஆனா ஹஸ்பண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல, கணவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒய்ஃபை என்ன சொல்லி இது மாதிரி கிண்டலா சொல்லுவாங்க? ஒய்ஃப் என்ன சொல்லிக்கின்ற ஒய்ஃப் நம்ம வந்து இது அவங்கள்ட்ட கேட்போமா? சொல்லி கேட்டுருந்தீங்க. சொல்லுங்க. அது திட்டுனவர்கள்ட்ட கேட்கணும். ஏன் வீட்டுக்காரர் என்கிட்ட திட்டு வாங்கியே பழகிட்டாரா, பாவம் அவர் எங்க திட்டிருப்பாரு. எங்களுக்குள்ள சண்டைகளோ எதுவுமே வந்தது கிடையாது. ஆக்சன் ஒரு விளையாட்டுக்கு கூடவா? இல்ல நினைச்சுதான். ஆக்சன் சொல்லும் போது அடிச்சுக்குவோம், கட்டுன்னு சொல்லும் போது கொஞ்சிப்போம். ஆக்ஷன் இல்ல, ஆக்ஷன் சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? என்ன ஒரே மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா, அடிச்சுட்டு வந்தீங்களா? அன்னைக்கு அடிக்கலாமா? அடிக்காமலே நாத்து அடிக்குதே, அது உன் வாயில இருந்து வர நாத்தமா இருக்குமா? டேஸ்ட் மாத்தியான்னு எத்தனை வட்டம் சொல்லியிருக்கேன், கேக்குறியா நீனு? வெளியில இப்படித்தான் சொல்லியிருப்பாங்களோ இன்னைக்கு போன இடத்துல எல்லாம். அவங்கள்ட்டதான் கேட்கணும். சரி கட்டு சொல்லிட்டேன். கட்டு சொல்லிட்டேன். அடுத்து அவ்வளவுதான், கட்டு சொல்லிட்டேன். அப்ப கொஞ்சம் சொன்னீங்க. சிக்னலுக்கு அப்புறம் நடக்கட்டும். ஓ கேமரா பின்னாடி. சரி சரி, இது நல்லா இருக்கு. ஓகே ஓகே. உங்களுடைய இந்த பயணம் எங்க இருந்து தொடங்குனுச்சு? எப்படி இந்த ஆடுகாலி குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ள வந்தீங்க? ஆடுகாலி குடும்பம்னு நம்ம யூடியூப் தொடங்குறதுக்கு முன்னாடி டிக்டாக்னு ஒண்ணு இருந்துருக்கீங்களா? டிக்டாக்னு இருந்தப்ப நம்ம ஆடுகாலி குடும்பம் சேனல் பேர் வைக்கல, சாதாரணமா ராஜாராஜான்னு தான் ஆரம்பிச்சு வச்சோம். ஆனா எங்களுடைய வாழ்க்கை பயணம்னு நீங்க கேட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். நாங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். லவ் பண்ணினா சாதாரணமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல. 5 வருஷம் நாங்க லவ் பண்ணாலும் அது முழுக்க முழுக்க ஒரு பெண்ணினுடைய போராட்டத்தினாலே நாங்க சேர்ந்தோம். அது என்னோட ஒய்ஃப் தான். ஒய்ஃபினுடைய போராட்டத்திலே சேர்ந்ததுதான். ஒரு 5 வருஷம் லவ் பண்ணோம். 5 வருஷம் நாங்க 2 பேரும் லவ் பண்ணணுமே தவிர எனக்கு வந்து சரி இது வந்து நடக்காதுன்ற ஒரு தீர்மானத்திலே தான் நான் காதலிச்சேன்னு வச்சுக்கோங்க. காதலை ப்ரொபோஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் நான் தான். இருந்தாலும் நடக்காது இது நமக்கு. ஏன்னா கேஸ்ட் வேற, எங்களுடைய வசதி வாய்ப்புகள் வேற அப்படின் போது 2 பேர் குடும்பத்திலையும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சுதான் நாங்க நான் பழகவே செஞ்சேன். ஆனா இவங்க த்ரூ அவுட்டா என்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இந்த நிலையில பண்ணாங்க. ஒன்னும் சேர முடியாத சூழ்நிலையில அவங்க வீட்டுல வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து கேரளா போயிட்டாங்க. அப்போ அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே சண்டை போட்டுட்டு இங்க வந்து ஒரே மாசம் இங்க வந்து அவங்க அம்மா வீட்லயே இருந்தாங்க. சரி நம்மள அப்படியே ஒரே விஷயம். இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு காதல் ஸ்டோரிய ஒரு ஆணோட பார்வையில இருந்து, ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பார்த்திருக்கு. இது வந்து உங்களுடைய கதையை தான் உங்களுடைய கணவர் இப்ப சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, அந்த காதல் வழிகள், அந்த காதலை எப்படி கடந்து வந்து ஜெயிச்சிங்க, உங்களுடைய பார்வை? என்னோட கருத்து என்னன்னா, நான் எப்பவுமே உண்மையா இருக்கணும், உறுதியா இருக்கணும். இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தோம், நாளைக்கு ஒருத்தரை பார்த்தோன்னு போய்கிட்டு இருக்கக்கூடாது. சின்சியரா லவ் பண்ணிட்டோம். லவ் பண்றதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சேன். ஆனா லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முறை கூட நான் யோசிக்கல அவரை கழட்டி விடணும். என்னட்டையே குட்டையே லவ் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிடணும். இதுக்கு என்ன போர்கள் வந்தாலும் நம்ம எதிர்த்து போராடணும். என்னோட போராட்டம் அவர் அடையிறதா இருந்துச்சு. அதுக்காக நிறைய வழிகள், நிறைய அடிகள் எல்லாம் கடந்து வந்தேன். சில நேரம் சொத்து எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இழந்துட்டு தான் வந்தேன். சொத்து எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்ட ஆளை சம்பாதிக்கிறது கஷ்டம், அந்த மனசு கிடைக்கிறது. அதை இழக்க விரும்பல. இழக்காம பிடிச்சனால எங்க 20 வருஷம் லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்ப பேசும்பொழுது சொன்னாங்க ஒரு பெரிய போராட்டமே நடந்தது அப்படின்னு. உங்களை பத்தி தான் சொன்னாங்க. நீங்க பெரிய ஒரு போராட்டமே நடத்துனீங்கன்னு. அது என்ன போராட்டம், எதுக்காக, எங்க இருந்து அந்த போராட்டம்? என்ன போராட்டம்னா, ஃபர்ஸ்ட் ஜாதிங்கிறது பொதுவாகவே சொல்லணும் தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஜாதினால எங்க வீட்டுல ஒத்துக்கல, வசதினால அவங்க வீட்டுல ஒத்துக்கல. அவர் நல்லா படிச்சவர், நான் படிக்காதவ. அந்த பிரச்சனைனால எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகளா இருந்துச்சு. எங்க வீட்டுல ஒத்துக்காதனால நான் விஷம் குடிச்சேன்.
ஒரே டைம்ல விஷம் குடிக்கணும்லாம் சொன்னேன். இவர் அவங்க ஃபேமிலிக்காக விஷம் குடிக்கல. இவர் குடிப்பாருங்கிற நம்பிக்கையில நான் குடிச்சிட்டேன். அங்கே கடவுள் எனக்கு ஆயுச கொடுத்தனால பொழைச்சிட்டேன். ஒரு காலத்தின் கட்டாயத்துக்காக ஃபேமிலி வளர்ப்புக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த வாழ்க்கை பிடிக்காதனால அதுல இருந்து வெளிய வரும்போது அங்கே ஒரு போராட்டம். அவங்க பக்கம் தப்பு சொல்ல முடியாது. எனக்கு பிடிக்கல, நான் வெளியில வந்துட்டேன். வெளியில வந்துட்டு சமுதாயத்துல ஒரு பொண்ணு சிங்கிளா வாழ்ந்தா என்னெல்லாம் பேசுவாங்க. தப்பே செய்யாம நம்ம அந்த பேர் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் மடத்துக்கு போனேன். சன்னியாஸ்திரி மடத்துல போய் சமையல் வேலையில பார்த்தா நமக்கு வெளியில வர வேண்டாம், உள்ள சமைச்சுக்கலாம், நம்ம இறந்தா அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி போய் அங்கே வேலை பார்த்தேன். அங்கே வேலை பார்க்கும்போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்த தாக்க கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வந்தேன். எங்க அப்பா மட்டும் ஒத்தைக்கு ஆயிட்டாங்க. சொத்தெல்லாம் எங்க சித்தப்பா வீட்டுக்கு நான் எழுதி கொடுத்துட்டு தான் வந்தேன், இவரை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னனால. ஸோ அதனாலயே எங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு நான் மறுபடியும் எங்கே போகலாம், என்ன பண்ணலான்னு ஊட்டியில வந்து ஒரு சேட்டு வீட்டில் வேலை பார்த்தேன் ஒரு வாரம். அப்போ அந்த சேட்டு எங்க அப்பாவை அடிச்சனால, நீ எங்க அப்பாவை இங்கே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்மளை வளர்த்ததுக்காக ஒரு சேட்டுக்கிட்டலாம் அடி வாங்கக்கூடாது, நம்மளை வளர்த்துட்டு எதுக்கு அவங்க அடி வாங்கணும், நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம அப்பாவை கெடுத்துட்டோம்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வேற பக்கம் நான் இங்கே கேரளா மறுபடியுமே கேரளா வந்தப்பதான் தனியா இருந்தப்ப எங்க முத்து, என்னால நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட, நானே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தாரு. கல்யாணம் பண்ணி 3 மாசம் இருக்கும்போது இந்த பாத்திர வியாபாரம், இவர் படிச்ச படிப்புக்கு அந்த வேலை பார்க்க பிடிக்கல. 1 மாசம் இருந்துட்டு என்னை விட்டுட்டு மறுபடியும் உங்க ஃபேமிலியிலே வந்து ஜாயின் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப நான் இது நாள் வரைக்கும் என்னை தொட்டு பேசினதுல அந்த 5 வருஷம் லைஃப்ல லவ் பண்ண காலத்துலயும் சரி, ரொம்ப டீசெண்டா அந்த லவ் உங்களுக்கு தெரியாது, பழைய காலத்து லவ் தான். சொல்லுங்க. நான் இல்ல, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். நாங்க மேக்சிமம் நேர்ல பாத்துக்க மாட்டோம், லெட்டர்ல தான் பேசிப்போம். எப்படி? அவர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாரு. படிக்கும்போது ஒரு சாட்டர்டே சண்டே தான் அவங்க ஃபேக்டரிக்கு வருவாரு. அந்த 2 டேஸ் மட்டும்தான் நாங்க பாத்துக்க முடியும். அதுவும் நேருக்கு நேரா பாத்துக்க மாட்டோம். கொஞ்சம் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கிருந்து தூரமா ஒரு கடைக்கண் பார்வை மாதிரி ஒரு பார்வையை மட்டும் வீசுவாரு. அப்பப்ப கண் சிமிட்டுவாரு. அந்த சிமிட்டுகள் எங்க காதல்ல ஆழமாச்சு. எங்க காதல் 5 வருஷம் மேக்சிமம் லெட்டர்ல தான் ஆச்சு. எப்பயாவது ஒரு டைம் கோயில்கள்ல மீட் பண்ணுவோம். அப்ப கூட இவரோட கண்டிஷன் என்னவா இருக்கும்னா, ஆளுங்க வர்ற இடத்துல தான் உட்காரணும், ஒரு மறைமுகமா இருக்கக்கூடாது, எல்லாரும் முன்ன என்ட்ரன்ஸ் ஆகும்போது அங்கன மட்டும்தான் நீ இருக்கணும். என்ன காரணம்? அப்ப யார் கண்ணோட்டத்துக்கும் நம்ம தப்பா தெரிய மாட்டோம். 10 பேரோட ஒன்னாக்கு பேசுறதுனால பிரச்சனை, நம்ம பேச வந்திருக்கோம், ஜஸ்ட் உனக்கு இவ்வளவுதான் டைம், அதுக்குள்ள நீ என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு அதுக்குள்ள 5 நிமிஷம் தான், அதுக்குள்ள எவ்வளவு தூரம் லவ் பண்ண முடியுமோ லவ் பண்ணிக்க, அவ்வளவுதான். அப்ப கூட ஏதாவது சமைச்சுதான் எடுத்துட்டு போவேன், சாப்பிட்டுக்கிட்டு பேசிட்டோம், அப்படித்தான் இருக்கும். அந்த 5 வருஷம் போனாலும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது என்ன சமைச்சு எடுத்துட்டு போறது காதல நான் பார்க்கும்போது? அப்படி இல்ல, அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ். அப்பவே உங்களுக்கு ஒரு தீனி இல்ல, ஒரு இடத்துல இருக்குது அவங்களுக்கு, அதனாலதான் சரி சாப்பாடா கொடுத்து இப்ப வரைக்கும் அது நிறைய பேர் சொல்லிருக்காங்க. வெக்கத்துல வந்து நிப்பாட்டினாங்க, நான் பேசி கொடுத்துட்டேன். ஐயோ, அதான் தமிழ்நாட்டு மக்களே நீங்க வெக்கப்படுறத ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருப்பாங்க, நான் தான் மாத்தி விட்டுட்டேன். அப்படிதான் நினைக்கிறேன். வெக்கப்படுற நம்புங்க, அந்த என்னென்னமோ வெக்கப்படுவேன் நம்புங்க. அவ்வளவுதான். எங்க லவ் ஸ்டோரி ஏற்கனவே நாங்க மீடியாவில சொல்லியிருக்கோம், 26 எபிசோடா போயிருக்கோம். உங்களுக்கு தெரியாதனால நான் ஒன்ஸ் மோர் பண்ணியிருக்கேன். கேட்டவங்களுக்கு இது புதுசா இருக்கும், கேட்காதவங்களுக்கு புதுசா இருக்கும், கேட்டவங்களுக்கு பழக்கம். என்ன பேசிப்பீங்க? அதாவது இப்ப உள்ள லவர்ஸ் மாதிரி தனியாலாம் போய் உட்காரல, பப்ளிக்கா தான் உட்காருங்க. என்ன பேசிப்பீங்க அந்த 5 நிமிஷத்துல, அந்த 2 நிமிஷத்துல? என்னை கட்டிப்பியான்னு நான் கேட்பேன், சரி மாட்டேன்னு சொல்லுவார். அது ஒரு தடவை இங்க லைவா பார்க்கலாமா? ஓகே, மறுபடியும் என்னை 16 வயசுக்கே கூட்டிட்டு போறீங்க? அல்ல, அவர் தான் கூட்டிட்டு போறாரு. கற்பனைக்கு போயிருமா? இந்தாங்க ஆப்பருக்கு, சாப்பிட்டுக்கோங்க. சரி, யாரையும் கூட்டிட்டு வரல, நீ பாட்டுக்கு வந்திருக்க? இல்ல, யாரும் வரமாட்டேன்ட்டாங்க, அதனால நான் வந்திருக்கேன். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ ஒத்தையில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? யாரும் கிடைக்கலங்க, அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வேலை காசும் கொடுக்கணும், அதனால வரல. சரி, நான் 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள இப்படி பேசி 5 நிமிஷம் முடிச்சுவீங்க. சாப்பிடுங்க. சரி, வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிப்பீங்களா? எப்படி கல்யாணம் பண்ணிப்போமா? எப்படி நீ சாப்பிட எதுக்கு தான் வந்தியா? சாப்பாடை கொடுத்தோமா, சரி என்னன்னு பேசிட்டு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன்ட்ட? 100 தடவைக்கு மேல சொல்லிட்டு, இது நம்ம சேராத காதல், தேவையில்லாம நம்ம காதலை வளர்த்துட்டு இருக்க வேண்டாம்னு உன்ட்ட எத்தனை தடவை சொல்லி. சேராத காதல்னு தெரிஞ்சு எதுக்கு லெட்டர் கொடுத்தீங்க? அது கொடுத்தேன் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அவங்க நிஜமாலுமே கண் கலங்குறாங்க, அழுகுறாங்க. அவங்க காதல்னு சொல்லிட்டாலே அழுதுருவாங்க கண்டிப்பா. அது இப்ப இல்ல, எப்பவுமே அந்த நீங்க காதல் பண்ணும்போது ஏன் அழுகுறீங்க புரியல. நான் அந்த இடத்துக்கு போயிருவேங்க. அவர் எப்ப நானும் இல்ல, நான் உங்க பேஸ்ல பார்த்தேன், உங்க பேஸ்ல கொஞ்சம் ஏதோ அப்படி மாதிரி தான் தெரிஞ்சது. அந்த அவங்க முகத்துல முழுக்க காதல் நான் பார்த்தேன். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அந்த காதல், நான் எப்ப நாங்க காதலை பத்தி பேசினாலும் அந்த இடத்துக்கே போயிருவாங்க. அது அவங்கள பார்த்து பேசுங்க. சரி, வீட்டு பிரச்சனைக்காக என்னை உருவாக்குறேன்னு சொல்றீங்க, வீட்டுக்காக வேண்டாம்னு சொன்னா எதுக்கு லெட்டர் கொடுக்குறீங்க? கோலத்தனமா இருக்கிறதுக்கு எதுக்கு லவ் பண்றேன்னு ஒரு பேரை சொல்றீங்க? லவ் கூடாது. ஃபர்ஸ்ட் நான் போகும்போது நான் என்ன சொன்னேன், நமக்கு சேராத விஷயம், நம்ம வளர்க்க வேண்டாம்னு ஆரம்பத்துல சொல்லிட்டு தானே இருக்கேன். வளர்க்க வேண்டாம் நான் 10 லெட்டருக்கு 1 லெட்டர்னாலும் திருப்பி கொடுக்குறீல்ல, காசு இல்லாமையா கொடுக்குறேன், ஆனா மட்டும் வந்துரும், நான் அவனை பாத்துக்கிறேன், ஒண்ணு போல வச்சு பாத்துக்கிறேன், உங்க அம்மா அப்பா பாத்துக்கிறதோட சிறப்பா பாத்துக்குவேன், ஆயுசுக்கும் ஏன்டா என்னை நம்பி வந்தேன்னு சொல்லாத அளவுக்கு பாத்துக்கிறேன், என் கூட வந்துருக்கு.
இந்த ஊர் வேண்டாம், ஏதாவது ஒரு ஊருக்கு போய் பொழைச்சிப்போம், என் கூட மட்டும் இருந்தா போதும், ராஜா மாதிரி வச்சு பாத்துக்கிறேன் வந்ததுயா. அதுக்காக பாத்துப்பாங்க பாத்துப்பாங்க கண்டிப்பா இது பாத்துப்பாங்க. நான் இப்ப வீடியோக்காக சொல்லலைங்க. நான் லவ் பண்ணும்போது என் முத்துட்ட சொன்ன வார்த்தை தான். இப்ப கல்யாணம் எங்களுக்கு 20வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எங்க லைஃப் நல்லா இருக்கு. காரணம் என் முத்தோட புரிதல். எங்க காலத்தின் கட்டாயத்துக்காக என்ன வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் மற்ற ஆண்கள்லாம் ஏதாவது ஒரு வார்த்தையில சொல்லி காட்டுவாங்க. ஒரு பெண்ணை ஒரு வீக்னஸ் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதை சொல்லி காட்டாம தான் குடும்பத்தை தான் பொண்டாட்டிக்காக மாறி கொண்டு போற லைஃப் இருக்குல்ல, அது இவர்கிட்ட நிறைய இருக்கு. நிஜமாலுமே உங்களோட 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட காதலை நான் அப்படியே கண் முன்னாடி பாக்குறேன் பாரு, தாரையா ஊத்துது கண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப மட்டும் இல்ல, காதலை பத்தி எப்ப எங்க லவ் பத்தி பேசணும் அந்த இடத்துக்கே போய் பயங்கரமா அழுதுருவாங்க. அது ஒரு விஷயம். ஆனா உண்மையிலே இவங்க ஒரு ஈஸியா சொல்லிட்டாங்க, ஒரு போராட்டம்ன்றதை ஈஸியா சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள அந்த எவ்வளவு வழிகள் இருந்துச்சுன்றது கண்கூட எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க நிறைய இடத்துகள்ல இவங்க எனக்காக உங்களுடைய தன்மானத்துல இருந்து சொத்துல இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து எனக்காக முன்னாடி நின்றுருக்காங்க. அப்பெல்லாம் கூட நான் ஒரு ஒரு சின்ன பொருட்டா கூட மதிக்காம, உன்னை நான் வர சொல்லவே இல்லை, உன்னை நான் அப்படி இழக்க சொல்லவே இல்லை அப்படின்னு நான் ஈஸியா சொல்லிட்டு போயிருவேன். ஆனா இப்போ அவங்க கிட்ட கூட சேர்ந்து வாழும் போதும், அவங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விஷயத்துல என்னை கவனிச்சுக்கும் போதும், எவ்வளவு விஷயத்த நம்ம இவங்களுக்காக எனக்காக இவங்க என்னட்ட இருந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் உண்மையிலே. நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்க, அவங்க வீட்ல உங்க வீட்ல ஒத்துக்கல, 2 பேர் வீட்லயுமே 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கல, அதுக்காக அவங்க சூசைட் அட்டன் பண்றாங்க. ஆமா. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வெளில போறாங்க. ஒரு கட்டத்துல அம்மாவை இழக்குறாங்க, அப்பா மட்டும் தான் ஆதரவற்று நிக்கிறாங்க, சொத்தை இழந்துட்டாங்க, சொந்த பந்தத்தை இழந்துட்டாங்க. எந்த புள்ளியில அவங்க சரி எதுவும் வந்தாலும் பாத்துக்கலாம், மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எந்த புள்ளியில உங்களுக்கு தோணுச்சு? எந்த புள்ளிகள்னா, இவங்க விஷம் குடிச்சப்போ எனக்கு தோணல, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனப்போ எனக்கு தோணல. ஒரு இடத்துல எனக்காக காத்து நின்று ஒரு ஊட்டியில நான் வந்துடுறேன்னு ஒரு ஒரு நம்பிக்கையா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அப்போ ஊட்டியில அவங்க அப்பாவை கூட்டிட்டு லாட்ஜ்ல தங்கியிருந்தாங்க. அப்போ அங்க நிறைய ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. என்னன்னு கேட்டா, அங்க ராத்திரியில ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு வயசான அப்பா தான், அவர் கூட அந்த ரூம்ல தங்கி இருக்கும்போது பயங்கரமான பிரச்சனைகள், அந்த ரூம் அந்த லாட்ஜ் ஓனரா இருக்கட்டும், அங்கே தங்கியிருந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணி இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல மறுநாள் காலையில இவங்க நான் போயிட்டேன் அங்கே மறுநாள் காலையில. அப்போ ஒரு நம்மள லவ் பண்ண ஒரு காரணத்துக்காக இந்த இவ்வளவு அதாவது ஏதாவது என்ன வேணா நடந்திருக்கலாம் அந்த நேரத்துல. ஒரு பொண்ணா இருக்கிறதுனால ஒரு வயசான ஒருத்தரை வச்சு தப்பாவும் பேசி இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் ஒன்று விபரீதம் நடந்துச்சாலும் அதுக்கு நான் ஒரு காரணமா இருந்திருப்பேன். அந்த எனக்கு அந்த நமக்காகத்தானே வந்தான்ற ஒரு ஃபீல் அன்னைக்கு எனக்கு ஒரு டச் ஆச்சு. இவ்வளவு என்னென்னமோ ஒரு பொண்ணு சொத்தெல்லாம் இழந்தது கூட பெருசா தெரியல அந்த பொண்ணுக்கு. நான் செத்துட்டா நீ நிம்மதியா இருப்பான்ற ஒரு வார்த்தை அந்த நேரத்துல கேட்டாங்க. நான் நேற்று எது நடந்தாலும் பரவாயில்ல, எப்படி கேட்டாங்க? நான் செத்துட்டா நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பேன்னு இப்ப சொல்லுங்க, நான் உயிரை மாச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப காயப்படுத்திருச்சு. அது அவருக்கு பிடிக்குதோ என்னமோ தெரியல, பிடிச்சுதான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தாரு. காலத்தின் கட்டாயத்துக்காக அவங்க ஃபேமிலிக்காக தான் முழுக்க எனக்கு எடுத்தாரே தவிர மனசளவுல என்னை வெறுத்திருந்தா 10 லெட்டருக்கு 1 லெட்டர் திருப்பி கொடுத்துருக்க மாட்டாரு. அவர் நினைச்சா மொத்தம் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். நம்ம 10 முறை பேசுன்னு சொன்னவர் 11வது முறை பேசாம திரும்பி பார்த்து என்கிட்ட அவரோட தன்மையை சொன்னாரு. இதுதான் சூழ்நிலை, இதனால நான் போறேன், எனக்கு அம்மா அப்பா முக்கியம், தங்கச்சி முக்கியம், உன்ன மாதிரி ஒரு பிள்ளை கிடையாது, நான் டக்குன்னு வேண்டான்னு எடுத்து வரேன், எனக்கு என் ஃபேமிலிக்காக நான் உன்னை இழக்கிறேன், ஃபேமிலியா நீயான்னு பார்க்கும்போது எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம்னு தான் சொன்னார். அவர் ஆரம்பத்துல இருந்தே பார்த்த நாள் முதல் சொன்ன வார்த்தை அதுதான். டயத்துக்கெல்லாம் அவர் மாற கிடையாது. ஆனா நான் பார்த்ததுல இருந்து சொன்னது, நீ எனக்கு வேணும், நீ உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிதான் நான் இருந்தேன். அதனால அவர் பின்னாடியே போனேங்க. அவர் என்ன செஞ்சாலும் அவர் செஞ்ச தப்பு எனக்கு பெருசா தரல. அவரோட நேர்மை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவரு ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்துச்சு, அவரோட ஒழுக்கம் பிடிச்சிருந்துச்சு. அப்படி சொல்லிட்டே போலாம். இப்ப அவர்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே இப்ப தனியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, மொத்தமா பிடிச்சிருக்கு. 75 கிலோ பிடிச்சிருக்கு. அதனால அவரை சுத்தி தான் வருவேன். இன்னைக்கு நான் சுத்தி தான் வர்றேன். அது எப்படி சொல்றது, கை நடுங்குது, ஆனா மனசு தைரியமா இருக்கு. அவர் பாத்துக்கணும்ல, அதனால. இவ்வளவு அழகா சொல்றாங்க அவங்களுடைய காதல, ஒவ்வொரு வார்த்தையில அவங்க அந்த கணத்தை கொடுக்குறாங்க. நீங்க சொல்ல முடியுமா அந்த மாதிரி அவங்க மீதான காதலை நீங்க விவரிச்சிருவீங்களா? கண்டிப்பா. அவங்க அளவுக்கு என்னால விவரிக்க முடியாது. அதுவும் இல்லாம நான் நிறைய பேர்கிட்ட சொல்றதான், இப்போ 200% 100% தான் என்னால கொடுக்க முடியும் லவ். ஆனா இவங்க என்கிட்ட 1000% கொடுப்பாங்க. இவங்களுடைய அளவுக்கு என்னால கொடுக்க முடியாது கண்டிப்பா அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளவு சொல்ல வார்த்தையில் அந்த அளவுக்கு என்ன லவ் பண்றாங்க. இவங்கள பாதியாச்சும் நான் கொடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னால முடியல இது வரைக்கும். அது ஏடி பாதி மீதின்னு சொல்ற, நீ கொடுக்குற மொத்தம் லவ் தாண்டி, அதுலயும் பிரிச்சு பாக்குற பேச்சே லவ் தான். நீ கொடுக்கறது 100 50 எல்லாம் பிரிக்காத. எனக்கு என்கிட்ட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், அதான் உண்மையான லவ். 20 வருஷம் வாழ்ந்துட்டோம், இனி இருக்க 50 80 இருக்கிறவரை இப்படியே வாழ்ந்துருவோம். 80 வயசு வரைக்கும் வச்சிருக்கா? ஏன் என் தொல்லை தாங்க போச்சா?
இல்ல இவ்வளோ அந்யோன்யமா இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க. நிறைய வழிகள்ல காதல்ல இருந்து கடந்து வந்திருக்கீங்க. ஆனா ரொம்ப ஜாலியா கலாய்ச்சு கிண்டல் கேலி நக்கல் ஏண்டியா வீடியோ போடுறீங்க, பேசுறீங்க. வெளியில பார்க்கும் பொழுது இவ்வளவு ஜாலியா இருக்காங்கல்ல அப்படிங்கறதான ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல தோணும். கண்டிப்பா. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு வழிகளோட 2 பேரும் இருக்கீங்க, அவ்வளவு காதலோட. வழிகள் இல்ல. இது ஆழமான காதல் வெளியில வருது கண்ணீரா. எங்களுக்குள்ள வழிகள் இல்லவே இல்ல. என்னோட பெஸ்ட் சூசைட் அட்டன் பண்ணிருக்கீங்க. வயசுல எங்க வீட்டுல ஒத்துக்காத ஒரு சூழ்நிலைக்காக நான் வேற ஒருத்தவங்களை மனம் முடிக்க விருப்பம் இல்லாத நான் சூசைட் அட்டன் பண்ணேன். இவரைத்தான் மனம் முடிக்கிறது. இது வழிகள் நிறையல. அவர் மேல இருந்த காதல் எங்களுக்கு அன்பு அப்படி வெளிப்படுது. இருக்கிற ஆயுசு வரைக்கும் இவருக்கு என்கிட்ட இருக்க பெஸ்ட் அன்பு அவருக்கு கொடுக்கணும், அவர்கிட்ட இருக்க மொத்த அன்பை நான் எடுத்துக்கணும். இது நிறைய படத்துல வந்திருக்கலாம். அந்த டைமிங் பொதுவும் போட்டுக்கோங்க என்ன. ஒருவேளை இந்த ஆண்களுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாதுன்னு பொதுவா ஒரு குற்றச்சாட்டை எல்லா கணவர் மீதும் வைப்பாங்களே, அந்த கேட்டகரியா நீங்க? அப்படி இல்ல, நான் அப்படித்தான். நீங்க எப்படி? இல்ல, உண்மை அதுதான். ஆண்களுக்கு வெளிக்காட்ட தெரியாது அப்படின்றத விட தெரியாதுன்னு சொல்லலாம். அதாவது வெளிக்காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்றத விட அவங்களுக்கு வெளிக்காட்ட தெரியாது. அவங்க மனசுக்குள்ளதான் வச்சுக்குவாங்க. அதை சாந்தா மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த லவ்வை வெளிக்கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள விட ஒரு பெஸ்ட் கப்பிள்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் வெளிக்காட்ட தெரியாதுன்னு சொன்னதுல இப்ப சொல்றேன். நான் பொசுக்குன்னு அழுதுட்டேன். ஆனா இவருக்கு வீட்டுல இருக்கும்போது அழுவாரு. வெளியில வந்தா கேமரா முன்னாடி இருக்கும், அழுதா வீக்னஸ் ஆயிருமோ எது போட்டு எடிட் பண்ணிடுவாங்க. ஒரு பயம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பயம் தான் ஆணுங்களுக்கு நிறைய விஷயத்துல இருந்து பின்வலிக்க சொல்லுது. எங்களுக்கு அப்படி கிடையாது. எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா பேசிடுவோம். வீட்டுல கோவமா இருந்தாலும் கோவமா போட்டுருவோம். ஏதாவது சண்டை போடணும்னாலும் பாத்திரத்தை போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சிடுவோம். அது அப்படிதாங்க. உங்களைங்க கொஞ்சம் இலகுன மனசு விடுங்க. நீங்க கொஞ்சம் கல்லு மனசாவே இருங்க. அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த பொதுவா கள்ளங்கபடமற்ற நபர் அப்படின்னு சொல்லுவாங்களா ஒருத்தரை, உங்களுடைய காதலே கள்ளங்கபடமற்ற ஒரு காதலா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, என்னால அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது காதலிக்கும் போது. அது எனக்கு மனப்பூர்வமா நல்லா தெரியும். 100% எனக்கு தெரியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க, எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அதனால வேற ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போகும்போது கண்டிப்பா சாந்தா ஒரு கெட்ட பேரோட போயிடக்கூடாது. இப்போ வேற ஒரு பையனோட சுத்தி திரிஞ்சாங்க, வேற ஒரு மாதிரி, அதாவது அவங்க மனசுலயுமே ஐயோ நம்ம இந்த பையனோட சுத்தி திரிஞ்சோமே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மனசுல ஒரு அழுக்கோட போயிடக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். அதனாலவே நாங்க மேக்சிமம் அதிகமா கண்ணும் பார்த்துக்கிட்டதுதான் நாங்க 2 பேருமே. எத்தனையோ எங்களை 2 பேரும் ரொம்ப அசிங்கமாலாம் பேசினாங்க. எத்தனை பேர் அவங்களுக்கு திருமணம் நடக்கும்போது ஏன்டா அப்படி கலட்டி விட்டுட்ட அப்படி இப்படின்லாம் எங்களை கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை தான், நாங்க எப்படி லவ் பண்ண அந்த 5 வருஷம்ன்றது எனக்கு தெரியும், சாந்தாவுக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும். அது போதும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். லவ்ல கஷ்டம் அதிகம் நாங்க பட்டுட்டோம். அதனால எங்க பிள்ளைங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டோம். லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம். ஆனா பசங்க என்னமோ லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது லவ் மேரேஜ். 16 வயசுல எல்லாம் சிலருக்கு காதல் வருதுன்னு சொன்னாங்க. மூத்த பையன் 18 வயசு ஆயிடுச்சு. எங்களுக்கு லவ் 15 வயசுலயே லவ் வந்துருச்சு. உங்களுக்கு 15. அந்த ஜெனரேஷன் வேற இல்ல. அதனால நம்ம பட்ட கஷ்டங்கள் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது. எவ்வா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி. ஆனா கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். நல்ல அப்பாவா இருக்காரு, நல்ல கணவரா இருக்காரு, நல்ல காதலனா இருக்காரு. எல்லா புகழுமே இவருக்கு தான். அப்படி கிடையாது, புகழ் எல்லாருமே 2 பேருக்கு தான். நாங்க அதனாலதான் என்னமோ தெரியல, நாங்க ரொம்ப வழிகள் அடிபட்டு நாங்க வாழ்ந்து இவ்வளவு தூரம் வந்ததுனாலே என்னமோ தெரியல, ஒரு நிமிஷம் கூட நாங்க 2 பேரும் சங்கடப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் நாங்க எப்படி கேமரா முன்னாடி சந்தோஷமா இருக்கிறோமோ அதே மாதிரி கேமராவை ஆஃப் பண்ணாலும் நாங்க அதை விட டபுள் மடங்கு தான் நாங்க சந்தோஷமா இருப்போமே தவிர ஒரு துளி அளவு கூட குறையாது எங்களுடைய சந்தோஷத்துல. நிறைய பேர் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களே கேட்பாங்க, 24 வேலைக்கு போறீங்க, பாத்திர வியாபாரத்துக்கு போறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, 24 மணி நேரம் நீங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏதோ சாந்தா இருக்கிறதுனால நான் இருக்கிறதுனால சாந்தாவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அவங்ககிட்ட ஜாலியா சொல்லிட்டு நாங்க பாட்டு. இது கேட்கலாமா கேட்க கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க பதில் சொன்னீங்கன்னா மத்த கப்பல்ஸ்க்கு மத்த ஜோடிகளுக்கு இது பயனுள்ளதா இருக்குங்கிறதுக்காக கேட்கிறேன். உங்களோட மனைவி நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? எப்படி பாத்துக்கிறீங்கன்னு கேக்குறீங்களா? என்னுடைய மனைவின்னு நான் பாத்துக்கவே மாட்டேன் என்னைக்குமே. நான் அவளுக்கு நான் அவளுடைய குழந்தையாவும் அவ என்னுடைய குழந்தையாவும் தான். ஏன்னா குழந்தை எப்படி நம்ம ஒரு ட்ரிப் நம்ம அடிச்சாலும் திருப்பி நம்ம குழந்தைன்னு வாரி அணைச்சுக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிதான் நாங்க 2 பேரும். அதுக்காக எங்களுக்கு சண்டே வராது அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வரும். அது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல என் மனைவி கொண்டு போக விட மாட்டாங்க. என்னைய திருப்பி போய் சாரி கேட்கவே விட மாட்டாங்க. நான் சண்டை போட்டுட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள என்னை கட்டி பிடிச்சிட்டு, விடுமுறை எங்க கோச்சிட்டு போறீங்க? நான் கோச்சிட்டே போக மாட்டேன், ஆனா எங்க கோச்சிட்டு போறீங்கன்னு பிடிச்சுப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட திருப்பி நான் போய் அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கூட அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. எவ்வளவு அது அவங்க மேல தப்பா இருந்தாலும் என் மேல தப்பா இருந்தாலும் உடனே தேடி
முத்தை வாங்க, எதுக்கு பேசாம இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க என்னை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவுக்கு அப்புறம் என்னை ரொம்ப கேர் பண்றது என் ஒய்ஃப்ன்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. இது அதிக பிரசங்கத்தனமான கேள்வியா இருக்கலாம், மன்னிச்சிடுங்க. கண்மூடித்தனமான காதலா இது? கண் மூடுனா காதலிக்கே கண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்குங்க மூடி வச்சுக்கிட்டு? இது எப்படிப்பட்ட காதல்? நீங்க அவர்கிட்ட ஒரு ஒரு அன்பை கொட்டுறீங்களே, காட்டுறீங்களே, அது எப்படிப்பட்ட ஒரு காதல் அது? அன்பை அதாவது எடுத்து காமிக்கிற மாதிரி இருந்தா ஒருத்தவங்க இதுதான் என் அன்புன்னு காமிச்சிருவாங்க. ஆமாவா? இது காட்ட முடியாத இல்ல, அவர் சொல்ல நான் தப்பே பண்ணிருக்க மாட்டேன், நான் கோச்சு கூட போக மாட்டேன். பட் அவங்க கையை பிடிச்சி இழுத்து என்ன கட்டி அணைச்சு என்னோட அவங்களே சாரி கேட்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, இப்படித்தானே எல்லாருடைய இது எதிர்பார்ப்பு இருக்கும். அதான் கேட்கிறேன், இது புரிஞ்சுக்க முடியல. அவங்க முகத்தை கொஞ்சம் வாட்டமா என்னால பார்க்க முடியாது. எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும். என்னை நம்பி அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலியில இருந்தா சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க. நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷத்தை இழந்துட்டேன்னு அவர் மைண்ட் அளவுலயும் நினைச்சிடக்கூடாது. எப்பவுமே அவரை சிரிக்க வச்சுட்டே இருக்கணும், பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கணும், பார்த்து கவனிச்சுருக்கிற பாசமே அவர் மேல அதிக பாசத்தை கொடுத்து. நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? எப்படி எல்லாம் பாத்துக்கிறீங்க? என் உசுரா பாத்துக்கிறேங்க, என் குழந்தைய பாத்துக்கிறேங்க, என் புருஷனா பாத்துக்கிறேன், எப்படியோ சொல்லிக்கிட்டே போலாம். குழந்தைய எவ்வளவு பாதுகாப்பா பாத்துப்போம் அந்த மாதிரி பாத்துக்கிறேன். என் புருஷனை எவ்வளவு அக்கறை காமிச்சு பாத்துப்போம் அது மாதிரி பாத்துக்கிறேன். ஃப்ரெண்டா என்ன ஷேர் பண்ணி பாத்துக்குவோம். இந்த மாதிரி எல்லா சீக்கிரட்டையும் ஷேர் பண்ணி பேசிக்கிறோம். காதலன்னா இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். உங்களை எல்லாருமே ஆடுகாலி குடும்பம், ஓடுகாலி குடும்பம் அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணி அதையும் நீங்க டைட்டிலா வச்சுட்டீங்க சேனலுக்கு. இப்போ உங்களுடைய காதலை பார்த்து, உங்களுடைய அன்பை பார்த்து யாராவது பொறாமப்பட்டு உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? 18 லட்சம் சப்ஸ்கிரைபர்ல பகுதி பேர் அதான் கேக்குறாங்க, என்ன நீங்க நடிக்கிறீங்க. இப்ப இங்க இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்காங்க, உங்க கேமராவுக்கு நடிக்கிறாங்களான்னு. இல்ல, நான் ஃபீல் பண்றேன் நீங்க நடிக்கல. இல்ல, இப்ப நீங்க நடிக்கல. ரியலே இதுதான். எப்படி சொல்றதுன்னா, நம்ம லைஃப் நம்ம சந்தோஷமா வாழணும். இன்னொரு லைஃப் நமக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது. கொடுத்த லைஃப் நம்ம என்ஜாய் பண்ண வருவோம். மத்தவங்களுக்காக ஏன் பயந்து வாழணும்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் உன்னை இப்படித்தான் பாத்துட்டேன், நீ எப்படி வேணாலும் பாக்கலைனாலும் பரவாயில்ல, நான் அப்படி பாத்துப்பேன். அவ்வளவுதான் என்னோட தாட்டுங்க, நான் அப்படித்தான் பாத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஏதாவது மறைச்சிருக்காங்களா? ஏதாவது பொய் சொல்லியிருக்கு, உங்களுக்கு தெரியக்கூடாது? இப்ப என்னோட மொபைலா இருக்கட்டும், இவரோட மொபைலா இருக்கட்டும், ஒரு மறைவுமே இல்ல. லவ் டுடே படத்துல வர்ற மாதிரி எங்களுக்கு பாஸ்வேர்டு கூட கிடையாது ரெண்டு பேத்துக்குமே. பரவாயில்லையே. எல்லா இவங்க என்ன சொல்றேன்னா, இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், ஃபேஸ்புக்ல இருக்கட்டும், வர்ற எல்லா கமெண்ட்ஸும் எல்லா இதுவும் ரெண்டு பேருமே பார்ப்போம். அவங்களுக்கு வர்றது பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் கமெண்ட்டும் வரும், நிறைய விஷயங்கள் அவங்கள தாழ்த்தி வரும், நிறைய விஷயங்கள் என்ன தாழ்த்தி வரும். ரெண்டு பேருமே அதவே ஒரு ஸ்போர்ட்டிவ். எப்படி ஒருத்தர் தேத்திப்பீங்க அந்த இடத்துல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்பொழுது? அது இவங்கதான் மூட் அவுட் ஆவாங்க, நான் ஆக மாட்டேன். மீடியாவுக்கு வந்துட்டா ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. பேசுறவங்க பேசட்டும். சில இடத்துல பதில் சொல்லணும்னா சொல்லிட்டு போகல, ஏன்னா கடந்து போயிடும். அவ்வளவுதான். சில என்ன சொல்லி தேத்துவீங்க? நீங்க என்ன சொல்லி தேத்துவீங்க? இல்ல, சில இடங்கள் எனக்கே ரொம்ப எமோஷனல் ஆயிரும். என்ன நம்ம எவ்வளவு உண்மையா இருந்தாலும் திடீர்னு இப்படி கேள்வி கேட்டுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எனக்கு ஆகும். அந்த நேரத்துல உங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். நம்ம ஒரு சோசியல் மீடியாவுக்குள்ள வந்துட்டோம்னாலே கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து விழுகும் அப்படின்னு. அப்ப எனக்கு உங்க விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, முத்தை நம்ம வந்து ஒரு பாதையில நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு புதுசா ஒரு செடி முளைச்சிட்டோம்னா 4 ட்ரிப்பு கால் தட்டுத்தான் முத்தை செய்யும். அப்ப அந்த செடி வளருதுன்னு அர்த்தம். 4 ட்ரிப் தட்டுச்சுனாலே வளருதுன்னு அர்த்தம். நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். அதனால எது தட்டினாலும் கவலைப்படாதீங்க, நம்ம வளர்றது மட்டும் நோக்கத்துல வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகா தேத்துறாங்கல்ல. கண்டிப்பா நல்லா தேத்துவாங்க. என்னன்னா, நம்ம எந்த விஷயத்துல நம்ம டவுன் ஆனாலும் அந்த விஷயத்துக்கு தான் நம்ம டவுன் ஆனாலும் தெரியாத அளவுக்கு நம்மளை தேத்திடுவாங்க. கண்டிப்பா அந்த விஷயத்துல வந்து நான் ரொம்ப 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 கொடுத்து வச்சோன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. வெரி சூப்பர், வெரி சூப்பர். உங்களுடைய காதலை பத்தியும் நீங்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை பத்தியும் ரொம்ப அழகா சொல்றீங்க. அதே நேரத்துல நீங்க ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த தொழில் எப்ப ஆரம்பிச்சீங்க? அதுக்கு எப்படி டைம் ஒதுக்குறீங்க? ஒரு பக்கம் வீடியோ பண்றீங்க, ஒரு பக்கம் ஃபேமிலியை ரொம்ப அழகா பாத்துக்கிறீங்க. அதே நேரத்துல தொழிலையும் எப்படி அதை பேலன்ஸ் பண்றீங்க? அந்த தொழில் பார்த்துட்டு வீடியோ எடுக்க தான் டைம் ஒதுக்குறோமே தவிர எங்களுக்கு நிரந்தரமான வருமானம்ன்றது அந்த தொழில இருந்து தான் வருது. நாங்க இங்க இருந்து கேரளாவுக்கு போன இதுல இருந்து ஆரம்பிச்ச தொழில். என்ன தொழில்? ஆமா, இதுதான் எங்களுக்கு பாத்திர வியாபாரம் தான். பாத்திரம் வலையில வச்சு பின்னி தலையில வச்சு கொண்டு போயிருவோம். முன்னாடி வந்து இப்பதான் வண்டி எல்லாம் இருக்கு. முன்னாடி வந்து நாங்க பஸ்லயே தான் 2 பேருமே போவோம். ஒரு நாளைக்கு 500 ரூபா வியாபாரம் கிடைக்கும். 200 ரூபா நாங்க அதுக்கு முதல் போட்டுருவோம். 300 ரூபா எங்களுக்கு வருமானமா இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்துல. இந்த 300 ரூபா வச்சு நாங்க குழப்ப போட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா எங்களுக்கு நிறைய வீடியோல பாத்தீங்கன்னா, சரி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நீ பாத்துக்க, நீ தான் இன்னும் குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு வந்து எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களுமே சிசரின் முறையில தான் அவங்களுக்கு ஆச்சு. அப்படி இருக்கும்போதும் அந்த கடைசி நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ற கடைசி நாள் வரைக்கும் என் கூட வியாபாரத்துக்கு வருவாங்க. என்னை விட அதிகமா வியாபாரம் பார்ப்பாங்க. என்னை விட 200 ரூபா 300 ரூபா அதிகமா தான் அவங்க லாபம் உண்டாக்குவாங்க எப்பவுமே, இப்ப வரைக்கும்.
இப்ப வரைக்குமே நாங்க 2 பேரும் தனித்தனியா நாங்க வியாபாரத்துக்கு போயிட்டாலும் அவங்களும் வண்டியில தான் வியாபாரம் என் கூட தான் வருவாங்க. நான் வண்டி ஓட்டிட்டு போவேன், அவங்க என் பக்கத்துல உட்காந்து வருவாங்க. ஒரு இடத்துல போய் இறங்கிட்டு அவங்க ஒரு பக்கம் போவாங்க, நான் ஒரு பக்கம் போவேன். கிடைக்கிறது எவ்வளவு வியாபாரம் கிடைக்குதோ அதை சாயந்தரம் கொண்டு வந்து எடை போட்டு காசு. இந்த இடத்துல ஒரு சின்ன இது, நாங்கெல்லாம் சென்னையில இருக்கிறதுனால பொதுவா ஆபீஸ் வேலையா இன்னும் கொலிக்கோட போகும்பொழுது ஆபீஸ் பத்தி அபிஷியலா அல்லது போகக்கூடிய விஷயங்களை பத்தி பேசிட்டு போவோம். நீங்க கப்பலா ஜோடியா வியாபாரத்துக்கு போறீங்க, தொழில் பார்க்க போறீங்க, என்ன பேசிட்டு போவீங்க? ஜோடியா போகும்போது என்ன பேசுவோம், அந்த வீட்டுல அன்னைக்கு நடந்ததை பத்தி தான். வீட்டு கதைகள் தான். வீட்டு கதைகள்னா என்னன்னா, காலையில நான் வச்சேன் சாப்பாடு அப்படிதான் கேட்டு வருவாங்க. சாப்பாடு வச்சேன்னு நல்லா இருந்துச்சா முத்தே அப்படின்னு கேட்பாங்க. சாப்பாடு மனுஷன் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நக்கல் நையாண்டியா நாங்க பேசிக்கிட்டே தான் போவோம். மேக்சிமம் எந்த ஒரு விஷயத்தை பத்தியுமே நாங்க வெளி பேச்சுக்கள் நாங்க வண்டியில உட்கார்ந்து இருக்கும்போது பேசிக்கவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்குள்ளே திடீர்னு வாக்குவாதம் வந்துடும், அன்னைக்கு வியாபாரம் போயிடும் அப்படின்னுட்டு நாங்க ஏதாச்சும் கண்டென்ட் யோசிப்போம். ஏதாச்சும் என்ன கண்டென்ட் ஏதாச்சும் நாளைக்கு எடுப்போம். அந்த மாதிரி யோசனைகள் தான் நாங்க. இப்ப நீங்க சேர்ந்து வியாபாரம் பார்க்க போறீங்க, தனித்தனியா போனா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இது வரும். என்ன மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொண்டிருக்கீங்க? எவ்வளவு சேலஞ்ச் எல்லாம் தாண்டி இருக்கீங்க? அதுல சவால்கள். வியாபாரத்துல சேலஞ்சுக்கு ஒண்ணு இல்ல. கிடைச்சா கிடைச்சிச்சு, கிடைக்கலன்னா வீட்டுக்கு ஒரு வந்துருவோம். இப்படி கிடைச்சிரும். கிடைக்காம இருந்திருக்கா? அப்படி ரொம்ப சொற்பமா கிடைச்சிருக்கு. அன்னைக்கு அந்த நாள் எப்படி குடும்பத்தை சமாளிச்சிருங்க? சிக்கன் வாங்க வேண்டிய இடத்துல மத்தி மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். நிறைய கிடைக்கும் போது சிக்கன் வாங்கிடுவோம், கிடைக்காத அன்னைக்கு மத்தி மீன் மட்டும் வாங்கிடுவோம். சிக்கன் வாங்குவோம், கம்மியா காசு கிடைச்சுன்னா 50 ரூபாய்க்கு மத்திய வாங்கிட்டு வாங்க, ஒப்பேத்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அதே மாதிரி நிறைய வருமானம் வரும்போது சேமிப்பு அதிகமா இருக்கும், வருமானம் கம்மியா இருக்கும்போது சேமிப்பு குறையும். அவ்வளவுதாங்க. எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏத்த செலவு மாத்தி அமைச்சு. இப்ப வரைக்கும் எங்களுக்கு வீட்டு செலவு 300 ரூபாய் டெய்லியுமே. நாளைக்கு எங்க எவ்வளவு கிடைச்சாலுமே அதுல 300 ரூபாய்க்குள்ள செலவு முடிச்சிடணும்னு தான் பார்ப்போம். அது அப்படியே கால்குலேஷன்ல போறனால லைஃப் போயிட்டு இருக்கு. அந்த வீட்டு கணக்கு வரவு செலவுலாம் நீங்க தானா? நான் தான். அதுவே ஒரு பெரிய செயல் தானேங்க. ஒரு ஆண்மகன் தன் மனைவியிடம் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சிட்டு என்னோட செலவுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்கிறது அந்த இடத்துல தன்னை தாழ்த்துற மாதிரி என்னங்க. ராஜா எப்படி உங்க ஹஸ்பண்ட் எப்படி? அதுதான் செயலத்தான் சொல்றேன். எனக்கு மத்தவங்களை வச்சு எனக்கு அனுபவபூர்வமா சொல்ல முடியாது. எங்க ஃபேமிலியில நடக்கதான் அந்த தைரியம். மொத்தமா கொடுத்துருவாரா? ஆமா, 2 பேரும் வியாபாரத்துக்கு போவோம். வியாபாரத்துக்கு போய் பில்லு போடும்போது ஓனர்கிட்ட காசு வாங்குறது முத்தா இருக்கும். வீட்டுக்கிட்ட வந்து மொத்தத்தை என்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட 50 ரூபா வாங்கிடுவாரு. அந்த 50 வாங்குறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். எல்லா காசு வரவு செலவு முத்துக்கு கணக்கு தெரிஞ்சாலும் நமக்கிட்ட 50 ரூபா கேட்டு வாங்குறாரேங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். மொத்த சம்பளத்தை உங்கள்ட்ட வந்து கொடுக்குறாருல, என்ன தோணும், என்ன நினைப்பீங்க? இது நானா கேட்டது கிடையாது, தானா அமைஞ்சது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அனுபவிச்சுக்கணும். ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட வருதா, ஏன் வந்துச்சு, இதுக்கு யோசிக்கிறவங்களுக்கு மனசுக்குள்ள ஒண்ணு தோணும். அது என்ன தோணும்னு கேக்குறேன். என்ன தோணும்? நம்மளை நம்பி கொடுத்தவருக்கு அவரை நல்லா பாத்துக்கணும்னு தோணும், கரெக்டா செலவு பண்ணணும்னு தோணும். செலவு அளவுக்கு அதிகமா பண்ணக்கூடாது, கரெக்டா பண்ணிட்டு மிச்சத்தை வச்சு இவ்வளவு ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாங்க அப்படி சேர்த்ததுதான் 1க்கு 2 வீடு வாங்கணும். எல்லாத்தையுமே முத்து பேர்ல தான் நாங்க வாங்கினோம். ஒண்ணுமே என் பேர்ல வாங்கணும்னு நான் நினைக்கல. லாஸ்டா வாங்கின இடத்த மட்டும் எங்க முத்து சண்டை போட்டு என் பேர்ல வாங்கி கொடுத்தாங்க. அதையுமே எப்படி சொல்றது, பெண் கையில வரவு செலவு ஒப்படைச்சா வீடு கெட்டு போகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அனுபவபூர்வமா நான் பார்த்தது கிடையாது, அதெல்லாம் போய். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பெண் வரவு செலவு பார்த்த எந்த குடும்பமும் கெட்டு போனது கிடையவே கிடையாது, எல்லாமே நல்லா இருக்காங்க. அதுக்கு நாங்களும் ஒரு உதாரணமா இருந்துட்டு போறோம். என்ன முன்னாடி ஆமான்னு சொல்லுங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ரொம்ப அழகா இருக்கு நீங்க பேசுறது, உங்களுடைய அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. உங்களுடைய பசங்களை பத்தி? கண்டிப்பா. எங்களுக்கு 2 பையன். பெரிய பையன் பேர் நிதின் பிரசாத், சின்ன பையன் பேர் பிரகதீஸ்வரன். பெரிய பையனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, சின்ன பையனுக்கு 14 வயசு ஆயிடுச்சு. பெரிய பையன் வந்து பெங்களூர்ல BCA ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறான். சின்ன பையன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நாங்க இருக்கிற சுல்தான் பத்தேரி வயநாட்டிலே இருக்கோம். சிறப்பு. அப்ப எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறீங்க? ஆமா, ஏதாவது ஒரு நல்லதுன்னா வருவோம் போவோம், அப்படி அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நாங்க முத ஒரு இன்டர்வியூ சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தோம்னா இதுதான். ஓ அப்படியா? எத்தனையோ சேனல்ல இருந்து எங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆடுகாலி குடும்பம் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கு அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சேனல். நம்ம உறவுகளான எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்கள் என்னன்னு இந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, ஓகேங்களா? நம்ம இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லிருக்கீங்க, அதை வச்சு. இல்ல ரொம்ப அன்பா இருக்கீங்க, எனக்கு பொறாமையா இருக்கா? மண் எடுத்துட்டு வாங்கன்னா கேட்கல, நீங்க அவரு எந்திரிக்க நீங்க எடுக்க முடியாது, ஷூ போட்டுல இருக்கிறாரு. நீங்க அந்த பொட்டலுக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கோன்னா நிற்கும் போது எடுத்துருங்க. சுத்தி போட்டுருவா வரமிளகா வச்சு கண்ணு பாரு, பூனைக்கணுமா என்னமா வாக்குறாங்க. சரி, அல்ல தெரியுமா? பாத்து மைக்கு நின்னுக்கிட்டே இருந்திருப்பேன். நான் தான் மைக்கு வேற கையில கொடுத்துட்டாரு. ரொம்ப சூப்பரா, ரொம்ப அழகா. நிஜமா சொல்றேன்,
ரொம்ப இன்னும் சூப்பரா நீங்க இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல, கண்டிப்பா நீங்க நடிக்கல. ஏன்னா நானே பொலிட்டிக்கல் ஆங்கர், நான் சொன்னா ஓரளவுக்கு அது சரியா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புவாங்க. சோ நீங்க இயல்பா தான் இருக்கீங்க, நடிக்கல இயல்பா தான் இருக்காங்க. சோ நீங்க தாராளமா நம்பலாம். உங்களுடைய அன்புக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.